ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஜாதி மல்லி எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் செடி பூ தான். ஒரு நாள் பூத்த பூ வந்து இன்றைக்கி நிறையா பூத்துருக்குது. உங்கள் செடியிலையும் ஜாதி மல்லி பூ நிறையா பூக்கணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே டிப்ஸு, டெய்லியுமே கண்டிப்பாக பூ பொறிங்க. பூ டெய்லி பொறிக்க தான் பூ வந்து நிறையா பூக்கும். ஃபஸ்ட்டு நூல் எடுத்துகிட்டு ஒரு 4-5 டைம் வந்து எவ்வளோ லென்த்துக்கு பூ கட்ட போகிறோமோ அவ்வளோ லென்த்துக்கு 4ஆக மடித்து நூலை நல்லா மொத்தமாக எடுத்து ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து சுற்றி கட்டுறதுக்கு ஒரு லேயர் மட்டும் இருந்தால் போதும். முடி போட்ட இடத்துல இருந்து எப்பவும் போல் நார்மலாக வச்சு ஒரு வாட்டி பூ கட்டிக்கோங்க. நார்மலாக எப்பவும் போல் பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. பூவை கட்டிட்டு அப்படியே திருப்பிக்கிட்டு அந்த பூ அதுக்கப்புறமா ஒரு கண்ணி மேலே வச்சுட்டு அந்த நூலை மேல் பக்கமாக எடுத்து கைக்கு அடியில் கொண்டு வந்து அந்த நூலை சுற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்த பூவும் பார்த்திங்க அந்த மொத்தமாக இருக்கிற நூல் மேலே தான் வந்து காம்பு வைக்கணும். இந்த சைடு ஆப்போசிட் சைடில் வந்து நூல் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே போட்டு கைக்கடியில் போய் சுற்றி வந்தாச்சு. பூ காம்பு கூடவே அந்த நூல் ரெண்டும் சேர்த்து தான் சுற்றணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக கட்டலாம். கொஞ்ச நேரத்துலேயே வந்து எவ்வளோ பூ இருந்தாலும் சீக்கிரமாக சுற்றி கட்ட முடியும். திரும்பவும் சொல்கிறேன், மொத்தமாக இருக்கிற நூல் மேலே தான் பூவை வச்சுக்கணும். இந்த லேயர் வந்து கம்மியாக இருக்கிற நூல் வந்து சுற்றி கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து எல்லா பூவையும் கட்டிட்டு காட்டுறேன். ஆனால் இன்றைக்கி 2 டைப்பாக கட்டுறதுனால பாதி பூ மட்டும்தான் சுற்றி கட்டுறேன். மீதி பூ வந்து வேறு ஒரு டைப் ஆஃப் கட்டுறத பூவே கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டிக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக கட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எப்பவும் போல் முடி போட்டுங்க. இந்த மாதிரி மழுக்கு நாட்டு போட்டு இழுத்துட்டிங்க அப்படின்னா டைட் ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு முடி போட்டுட்டு நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. பூ வந்து கட்டி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வெடித்ததுக்கப்புறம் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வெடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ பார்க்க மொக்கில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் விரிஞ்சதுக்கப்புறம் நல்லா நெருக்கமாக பந்து மாதிரி சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கால் கட்டு கட்டுற மாதிரியே ஒரு நூல் எடுத்து 2ஆக மடித்து முடி போட்டு எடுத்துக்கோங்க. முடி போட்ட இடத்துல 2 நூலுக்கும் நடுவில் பூவை வச்சு இந்த மாதிரி நாட் போட்டு கட்டிக்கோங்க. இப்படியே கட்டிட்டு வந்தால் இந்த மாதிரி கீழே ஒரு ரவுண்ட் கட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி ரவுண்டாக கட்டி இதுக்கு நடுவில் வைக்கணும். அது வந்து பெரிய ரவுண்டாக செஞ்சுருக்கிறேன். இது வந்து குட்டி ரவுண்டாக செய்கிறதுக்கு அந்த காம்பு நீட்டமாக இருக்கிறனால அது டிஸ்டர்பாக இருக்கிறனால கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுறலாம். இதை ரெண்டையும் வைக்கிறப்ப நல்லா பந்து மாதிரி பெருசாக இருக்கும். 2 லேயராக இருக்கிறப்ப பூ விதிகிறப்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நடுவில் வைக்கிறதுக்கு எல்லா பூவும் ஒன்றா சேர்த்து அதுக்குள்ளே கட்டி வச்சாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்கும். விரிஞ்சதுக்கப்புறம் ரெட் கலர் ரோஸ் வச்சிங்க அப்படின்னா இன்னும் பார்க்கவே அழகாக இருக்கும். என்கிட்ட ரோஸ் இல்லாதனால ஜாதி மல்லி அதுக்குள்ளே வச்சுட்டேன். பூ பொறிக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சலுப்பாக இருக்கும். ஆனால் பூ கட்டுறது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. நான் எவ்வளோ பூ இருந்தாலும் உட்காந்து சீக்கிரமாக கட்டி முடிப்பேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 7 மணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக விரிஞ்சு அழகாக இருக்குது பாருங்கள். தலையில் வைக்கும்போது சூப்பராக இருந்தது. எங்கள் பாப்பா பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னா காலையில் வந்து சுற்றி காட்டின பூவை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் சொல்லுங்கள் கமெண்டில் பூ எப்படி இருக்குன்னு. கேப்பே இல்லாமல் மாலை மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்துங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர். பாய்.